களவன். அத்தியாயம் 9. கடல் வழி பயணம் என்பது வெறுமை தரக்கூடியது. ஆரம்பத்தில் இருந்த ஒரு உற்சாகம் வெகு விரைவிலேயே காணாமல் போய்விடும். கண்ணுக்கு எட்டிய வரை நீர் பரப்பு மட்டுமே தெரியும். அலைகளற்ற ஆழ்கடல், உப்பின் சுவையை கூடவே சுமந்து வரும் கடற்காற்று உடம்பின் ஈரப்பதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிவிடும். எதை தின்றாலும் ஒரு குமட்டல் தெரியும் உள்ளுக்குள். வெகு தூர பயணம் என்பது கடல் வழியால் மட்டுமே சாத்தியம் என்பதால் சகித்து கொள்வதை தவிர வேறு வழியும் இல்லை. ஆனால் கடல் நீர் வனங்களூடே உட்புகுந்து சில வழிகளை ஏற்படுத்திவிட்டிருக்கும். சிறு படகுகள் மூலம் அதில் பிரயாணிக்க முடியும். மரங்கள் சூழ்ந்த அப்பாதையில் பெரியதோர் வாய்க்காலாக அமைந்திருக்கும் கடல் வழி நீரோட்ட பாதைகள் கண்களுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு பெரும் உற்சாகத்தையும் அளிக்கும். ஆங்காங்கே தென்படும் வளைவுகளும் அது தரும் அருமையான காட்சி புதையல்களும் இந்த நீரோட்டம் வழியே உட்புகுந்த சிறு சிறு மீன் இனங்களின் குதியலும் கொண்டாட்டமாக இருக்கும். சில்லென்று ஒரு காற்று வந்து எப்போதும் வீசி முகத்து வியர்வைகளை ஒற்றி எடுத்துக்கொண்டே இருக்கும். அருகருகே இருக்கும் சில ஊர்களுக்கு இது போன்ற பயணங்கள் அவசியமானவை என்பதை விட இரகசியமானவையும் கூட. பொலனறுவாவிலிருந்து புறப்பட்ட சோழியவரையன் சாலை வழியில் பயணிக்காது கடல் நீரோட்ட வழியிலேயே சிறு சிறு படகுகள் மூலமாக பயணித்து அனுராதபுரத்தின் எல்லையை அடைந்தான். வழக்கத்திற்கு மாறாக காவலர்கள் பரபரப்பாக இருப்பதைக் கண்டு ஏதோ நடந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டார். எல்லை பகுதியின் வாசலில் நின்றிருந்த ஒரு முதிய காவலர் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். என்ன கொல்லரே, இந்த வழியில், அதிலும் இந்நேரத்தில் எங்கு சென்று வருகிறீர்கள் கேட்டார் அவர். பொலனறுவாவில் தமையன் ஒருவர் தவறிவிட்டார். தூரத்து உறவு என்றாலும் அவருக்கென்று இருக்கும் உறவு நான் தான். அதான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். உங்களிடம் கூட இது பற்றி பேசியிருந்தேனே சென்ற முறை என்றார் சோழியவரையன். நினைவில்லை, வயதாகிவிட்டதல்லவா, அதனால் மறந்திருக்கும். அது இருக்கட்டும், எங்கே உங்கள் மருமகனை காணவில்லை? எப்போதும் கூடவே வைத்திருப்பீர்களே கேட்டார் அந்த காவலர். அவனும் தான் என்னோடு வந்தான். துக்க வீடு, அப்படியே விட்டு விட்டு வர முடியாது இல்லையா? ஆண் துணை என அங்கு எவரும் இல்லை. அதனால் அங்கேயே தங்கிவிட்டான். அவன் இங்கு வராமல் போனதற்கு நீங்களும் ஒரு காரணம்தான் என்று சோழியவரையன் கூற வேகமாக திரும்பினார் அந்த காவலர். நான் காரணமா? என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே. நீங்கள்தான் காரணம். எனது கடைக்கு வரும்போதெல்லாம் உங்களின் வீர பிரதாப கதைகளை எல்லாம் அவனிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். அவனும் அவற்றை கேட்டே வளர்ந்து இப்போது படையில் சேர வேண்டும் என்று துடிக்கிறான். இங்கு அவனை புரிந்து கொள்வார் எவரும் இல்லை என பொலனறுவா சென்று தனக்கான வாய்ப்பை தேடுகிறான் என்றார் சோழியவரையன் சிரித்து கொண்டே. என்ன சொல்ல வருகிறீர்கள்? புரியவில்லையே என்று கேட்டார் காவலர். உங்களை போன்றே ஒரு வீரனாக வேண்டுமாம். அரசு படையில் சேர்ந்து வீரம் காட்ட வேண்டுமாம். அதுவும் நீங்கள் முன்பிருந்த வேளக்கார படையிலேயே சேர வேண்டுமாம். வயதாகி விட்டதால் உங்களை கோட்டை காவலுக்கு இப்போது அனுப்பிவிட்டார்கள் என்றாலும் நீங்கள் கூறிய சிறு வயது நிகழ்வுகள் அவனை மிகவும் பாதித்து விட்டன என்றார் சோழியவரையன். வேளக்கார படையில் சேர வேண்டும் என அவன் என்னிடம் எப்போதும் கூறியதில்லையே என்று கேட்டார் அவர். இங்கு அவனை ஒரு கொல்லனாகத்தான் பார்க்கிறார்களே தவிர வீரனாக பார்ப்பதில்லையே. அதனாலேயே கூட சொல்லாமல் போயிருக்கலாம் என்றார் சோழியவரையன். சரி, அதற்கு பொலனறுவாவில் என்ன செய்கிறான்? என் தமையனின் இறப்பிற்கு வந்த ஒரு உபதளபதியை சிநேகமாக்கி கொண்டான் அவன். அவர் ஈழத்து படையில் உள்ளார். இப்போது பொலனறுவாவில் படை வீரர்களை தேர்வு செய்வதாக அவர் மூலம் தெரிந்து கொண்டு விட்டான். அவ்வளவுதான், அங்கேயே தங்கியும் விட்டான். இனி அனுராதபுரத்திற்கு வருவதாக இருந்தால் ஒரு படை வீரனாகத்தான் வருவேன் என்று கூறிவிட்டான் என்றான் சோழியவரையன். நல்ல விஷயம்தான். ஆனால் தாக்கு பிடிப்பானா என்பது சந்தேகம்தான். பார்க்கலாம். லட்சியத்தில் உறுதியோடு இருப்பின் நிச்சயம் வெல்லலாம். ஆனால் மறவர் வாழ்க்கை அத்தனை எளிதானதும் அல்லவே என்ற காவலர் சட்டென்று திரும்பி சோழியவரையனின் முகத்தை நேருக்கு நேராக பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். ஆமாம், நீங்கள் இங்கு எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீர்கள்? சொந்த ஊர் எது என்றார். உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாது பதில் சொன்னார் சோழியவரையன். ஈழத்தின் உட்பகுதியின் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் நான். என் தந்தையார் காலத்தில் இங்கு வந்துவிட்டோம். சிறு வயது என்பதால் சரியாக எனக்கு நினைவில்லை. அதன்பின் இங்கேயே இருப்பிடம் என்றாகிவிட்டது என்றார் சோழியவரையன். தங்கையின் கணவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்போது இல்லையா? அவளும் உங்களோடு தானே இருக்கிறாள் தற்போது என அடுத்த கேள்வியை அடுக்கினார் காவலர். என் தங்கையின் கணவர் தவறிவிட்டார். பொலனறுவாவில் வந்து கரை இறங்கும் கலங்களில் வணிக உணவியலாளராக பொருட்களை கணக்கெடுப்பவராக இருந்தார். விதியானது நோய் வடிவில் வந்து விரைவில் அவரை கொண்டு போய்விட்டது. அதிலிருந்து தங்கையும் என்னோடே இருந்துவிட்டாள் என ஏக்க பெருமூச்சோடு கூறினார் சோழியவரையன்.
உங்களுக்கு என்ன வயதாகிறது தற்போது என்று கேட்டார் காவலர். அதையெல்லாம் யார் கணக்கில் வைத்துக் கொள்வது? என்ன, ஒரு 50 வரை இருக்கலாம், அல்லது அதை தாண்டியும் இருக்கலாம் என்றார் சோழியவரையன். இங்கு வருவதற்கு முன்பு நான் பொலனறுவாவில் பணியில் இருந்தேன். அங்கு உங்களை பார்த்ததாக நினைவில்லை. அதனால்தான் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று விசாரித்தேன் என்றார் காவலர். நான் பொலனறுவாவிற்கு அதிகம் வந்ததே இல்லை ஐயா. அது இருக்கட்டும், என்ன ஒரே பரபரப்பாக இங்கு தெரிகிறது என்று கேட்டார் சோழியவரையன். 17-18 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைந்த ஒருவனை தேடி கொண்டு வரும்படி அரசு உத்தரவு. அதான் வீடு வீடாக விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்றார் அந்த காவலர். அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா? என்ன ஐயா, என்னிடம் விளையாடுகிறீர்களா? சிரித்தபடியே கேட்டார் சோழியவரையன். உண்மையைத்தான் கூறுகிறேன். எவனோ ஒரு தளபதியாம். சோழத்திலிருந்து படையோடு வந்தானாம். படை திரும்பிவிட்டது, ஆனால் இவன் திரும்பவில்லையாம். இங்குதான் எங்கேயோ இருக்கிறானாம். தேடித்தர சொல்லி சோழத்திலிருந்து கோரிக்கை. ஈழத்திற்கு ஆபத்தானவன் என்பதால் தேடுதல் வேட்டையும் தொடங்கிவிட்டது என்றார் அந்த காவலர் அலுப்போடு. ஒருவேளை அப்போதைய போரில் இறந்திருப்பானோ? படையோடு வந்தான் என்கிறீர்களே கேட்டார் சோழியவரையன். படைகள்தான் களம் காணவே இல்லையே. நமது மன்னர் விஜயபாகு ஈழத்தை மீட்ட நேரம் அது. அவன் கொண்டு வந்த படைகளை ஈழத்தில் நுழையவே விடவில்லையே என்றார் காவலர். திரும்பி சென்ற படையிலும் அவன் இல்லை என்பது உறுதியாக தெரியுமா என்று கேட்டார் சோழியவரையன். இல்லை என்றுதான் அங்கிருந்தே உறுதிபட சொல்கிறார்களே என பதிலையே கேள்வியாக கேட்டார் காவலர். அதெல்லாம் சரிதான். இத்தனை ஆண்டுகளில் இல்லாத அக்கறை எதற்கு இப்போது? அந்த தளபதியை இப்போது தேடி அலைய காரணம்தான் என்னவாம் சோழத்திற்கு என்று கேட்டார் சோழியவரையன். சோழத்திற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஈழத்திற்கு பலமான காரணம் உண்டு அவனை கண்டுபிடிக்க. அப்படி என்ன அவசியமான காரணம் இருந்துவிடப் போகிறது இத்தனை வருடங்கள் கழித்து? எதிரி நாட்டு தளபதி ஒருவன் எவரும் அறியாது இங்கு இருக்கிறான் எனில் அது எத்தனை பெரிய ஆபத்து தெரியுமா? மிகப்பெரிய அவமானம் அல்லவா நமது அரசர் விஜயபாகுவிற்கு? அப்படி எனில் ஒருவேளை அந்த தளபதி இப்போது கிடைத்தாலும் சோழத்திடம் ஒப்படைக்கப் போவதில்லை, சரிதானே கேட்டார் சோழியவரையன். ஒப்படைப்பதா? கிடைத்த தகவல் கூட தெரியப்படுத்தப்பட மாட்டாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்ற காவலரை வேகமாக இடைமறித்தார் சோழியவரையன். என்ன ஐயா எது என்று வேகமாக கேட்டார். அந்த தளபதி இப்போதைக்கு உயிரோடு இல்லாமல் இருப்பதே அவனுக்கு நல்லது. ஒருவேளை இருப்பின் தான் வாழும் காலத்திலேயே நரகத்தை கண்முன் பார்த்து விடுவான். சரி ஐயா, நான் வருகிறேன். ஏதேனும் நினைவுக்கு வந்தாலோ தகவல் கிடைத்தாலோ நான் நிச்சயமாக கூறுகிறேன் என்று தயாரானார் சோழியவரையன். நல்லது. அவன் ஒருவேளை இந்த அனுராதபுரத்தில் இருந்தால் எப்படியும் சிக்கிவிடுவான். இந்த ஊரை சேர்ந்த பழைய ஆட்களில் எவருக்காவது உண்மை தெரியாமலா இருக்கும்? எவராவது இவர் மேல் ஐயம் என அடையாளம் காட்டாமலா போய்விடுவார்கள்? அதன் பின் விசாரித்தால் எல்லா விவரங்களும் தானாக வெளிவந்து விட போகிறது என்ற காவலரை பார்த்து கை அசைத்துவிட்டு அங்கிருந்து தன் வீடு நோக்கி நடந்தார் சோழியவரையன். வழி முழுக்க தீவிரமாக சிந்தித்து கொண்டே நடந்தார். எங்கேயோ ஏதோ எவரோ நம்மை பற்றிய தேடுதலை துவங்கி இருக்கிறார்கள். எதற்காக தேடுகிறார்கள் என்பதும் தெரியும். அதனால்தான் நேரடியாக சோழ மன்னர் மூலமே தேடுதலை துவக்கி இருக்கிறார்கள். அது பற்றி இப்போது யோசிப்பது அவசியமல்ல. இப்போதைய அவசியம் ஈழத்து அரசனிடமிருந்து தப்பிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவனது கையில் சிக்கிவிடக்கூடாது. எப்படியும் விசாரித்து விடுவார்கள். இங்கு எவராவது ஒருவர் மூலம் தாம் எப்போது இந்த அனுராதபுரத்துக்கு வந்தோம் என்பது தெரிந்துவிடும். அதன் பின்பு நகர்வது என்பது நடக்கவே நடக்காது. நல்ல வேளையாக பொன்னிவளவன் தற்போது பொலனறுவாவில் உள்ளான். இங்கிருப்பது அவனது தாயும் எனது மனைவியும் மட்டுமே. 2 பெண்களை வைத்துக்கொண்டு இங்கிருந்து சந்தடி காட்டாமல் நகர்ந்தாக வேண்டும். எங்கே செல்வது? எவரிடத்தை செல்வது? திடீரென எப்படி தம் அடையாளங்களை முற்றிலுமாக மாற்றிக்கொள்வது? இந்நேரம் ஈழம் முழுவதும் இந்த தகவல் பரப்பப்பட்டு எல்லா இடங்களிலும் தேடுதல் தொடங்கி இருக்குமே. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிப்பது? யோசித்து கொண்டே வேகமாக நடந்தார் சோழியவரையன். அதே வேளையில் பொலனறுவாவில் இருந்த உபதளபதியான சேந்தனோ மிரண்டு போய் இருந்தான். சோழியவரையனை இத்தனை காலம் கழித்து தேடுகிறார்கள், இங்கும் தேடச் சொல்லி உத்தரவு வந்துள்ளதாக அறிந்ததும் தடுமாறி போனான். சோழத்திலிருந்துதான் இதற்கான தூண்டுதல் வந்ததாக தெரியவர இன்னும் திணறி போனான். உடனடியாக பொன்னிவளவனை சந்திக்க அவனது சீரமைக்கப்படும் வீட்டிற்கு விரைந்தான். புரவியின் வேகமான நிறுத்தலும் அதிலிருந்து பதட்டமாக இறங்கிய சேந்தனாரையும் கண்டவுடன் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட வளவன் வேகமாக அவனை நோக்கி நடந்தான். வளவா, எதுவும் பேசாமல் அமைதியாக என் பின்னே வா என்ற சேந்தன் சற்று தூரமாக இருந்த ஒரு பனை மரத்தடியில் போய் நின்றான்.
சுற்றுமுற்றும் பார்த்தான். எவரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின், வளவா, இங்கு என்னை தவிர வேறு எவருக்காவது நீ யார் என்பது தெரியுமா என்றான். எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. என் பெயர் கூட இங்கு எவருக்கும் தெரியுமா என்பது ஐயமே என்றான் வளவன். மிகவும் நல்லதாக போயிற்று. இனிமேலும் எவரிடமும் கூறாதே. நீ அனுராதபுரத்தில் இருந்து வந்ததையும் கூறாதே. சோழியவரையனாரை பற்றியும் பேசாதே. எவர் கேட்பினும் நீ எனக்கு தூரத்து உறவு என்று மட்டும் கூறு. இங்கு எதற்காக வந்திருக்கிறாய் என்றால், இந்த வீட்டை நான், அதாவது சேந்தனார் வாங்கியிருக்கிறார். அதை சீரமைக்கும் பணிக்காக என்னை ஊரிலிருந்து வரவழைத்திருக்கிறார் என்று மட்டும் சொல் என்றான் சேந்தன். ஏற்கனவே உங்களது வீரர்கள் இருவர் என்னையும் மாமாவையும் பார்த்துள்ளார்களே. நான் கூட படையில் சேர்வதற்காக உங்களோடும் அவர்களோடும் பேசியிருந்தேனே என்று கேட்டான் வளவன். அவர்களுக்கும் நீ யார் என்பது தெரியாது வளவா. அது மட்டுமல்லாது எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் வீரர்கள்தான் அவர்கள். அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் சேந்தன். விஷயம் என்னவென்று கூறவே இல்லையே. மெல்லிய குரலில் கேட்டான் வளவன். சோழியவரையரை தேடுகிறார்கள். ஈழம் முழுக்க தேடுகிறது. சோழமும் தேடுகிறது. என்ன அவசியம் என்பது புலப்படவில்லை என்ற சேந்தனின் வார்த்தைகளை கேட்ட வளவன் அதிர்ந்து போனான். மாமா இப்போது அனுராதபுரத்துக்கு சென்றுள்ளாரே. அங்கு எனது குடும்பத்தினரும் உள்ளார்களே. எவர் கண்ணிலும் படாமல் எப்படி தப்பித்து இங்கு வருவார்கள்? வேகமாகவும் பதட்டமாகவும் கேட்டான் வளவன். என் எண்ணம் சரியெனில் சோழியவரையரை இனி நாம் காண்பதற்கு நெடுநாட்கள் ஆகும். நிச்சயம் எப்படியாவது தப்பித்து விடுவார். ஆனால் நம்மிடம் வரமாட்டார். சில காலம் வரை நாம் அவரை தேடவும் வேண்டாம். அவரை சேர்ந்தவர்களையும் தேடுவார்கள் என்பதால் நிச்சயம் இங்கு வரமாட்டார். அதனால்தான் சொல்கிறேன் வளவா, இன்னும் சிறிது காலத்திற்கு நீ யார் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். உன் பெயர், செயல், நடவடிக்கைகள், பழகும் மனிதர்கள் என எல்லாமே புதிதாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்றான் சேந்தன். எனில் வேளக்கார படையில் சேர வேண்டும் என்ற என் மாமாவின் லட்சியம் அவ்வளவுதானா? இல்லை வளவா, அது நிச்சயம் நடக்கும். சோழியவரையரின் மருமகனாக வளவனாக சேரமாட்டாய். என் தூரத்து உறவினரில் ஒருவனாக இனி அமுதன் என்ற பெயரோடுதான் உன் வாழ்க்கை. அந்த பெயரில்தான் இனி எல்லாமே என்றான் சேந்தன். மன்னிக்கவும், தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை எனில் ஒன்று கேட்கலாமா? குறிப்பாக அமுதன் என்ற பெயரை கூறுகிறீர்களே, ஏன் என்று கேட்டான் வளவன். காரணம் உண்டு. இந்த பெயருடைய என் உறவினன் உண்டு. என் தூரத்து தமையன் உறவு கொண்ட ஒருவனின் மகன்தான் அமுதன். எனவே எவர் உன்னை பற்றி விசாரித்தாலும் நாம் மறைத்தவை எதுவும் வெளிவராது என்றான் சேந்தன். ஒருவேளை அந்த அமுதனே வெளிவந்து விட்டால்? வரமாட்டான். ஆணிரை காக்கும் போராட்டத்தில் சென்ற ஆண்டு காட்டு விலங்கு ஒன்றிற்கு பலியாகிவிட்டான். இங்கு எவருக்குமே இது தெரியாது. அதனால் இனி நீதான் அமுதன். உன் ஊர் பெயர் தோட்டப்பாறை என்னும் கிராமம். உன் தாய் பெயர் செவந்தி. தந்தையின் பெயர் கருமாணிக்கம். காட்டு விலங்குகளை வேட்டையாடி ஊருக்குள் நுழைந்து விடாதபடி தடுப்பது உங்கள் தொழில். தந்தையார் தவறிவிட்டார். தாய் இப்போது என் வீட்டில் உள்ளார். அவ்வளவுதான் தகவல். எவர் கேட்பினும் எவரிடத்தில் நீ கூறினும் இதையேத்தான் கூற வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. ஏனாதி கிள்ளியின் மைந்தன் என்பதை மறைத்துத்தான் இத்தனை வருட வளவனின் வாழ்க்கை. இனி சோழியவரையரையும் மறந்து அமுதனாக பிறப்பெடுக்க வேண்டும் போல. வாழும்போதே பல பிறவிகள் எடுத்தவன் நானாகத்தான் இருப்பேன் போலும் என கூறினான் வளவன். இதை கூறும்போதே அவனது கண்கள் கலங்குவதையும் குரல் தழுதழுப்பதையும் கவனித்த சேந்தன் அவன் அருகில் வந்து தோள் பிடித்து மெல்ல அணைத்து கொண்டான். எல்லாம் கொஞ்ச காலத்திற்குத்தான் வளவா, விரைவில் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூற, அமுதா என்று கூறுங்கள் சேந்தனாரே என்று வலியை மறைத்த புன்னகையோடு கூறினான் வளவன். நல்லது அமுதா, நாளை மறுநாள் படைவீரர் தேர்வு ஆரம்பம். சொன்ன அடையாளங்களோடு வந்துவிடு. கோட்டைக்கு எதிரே தெரியும் அந்த பெரிய மைதானத்தில்தான் போட்டிகள் நடக்கும் என்றான் சேந்தன். எவர் தலைமையில் நடக்கும்? யார் தேர்வின் முடிவை வரையறை செய்வார்கள் என்று கேட்டான் அமுதனாகிய வளவன். வருகிறார் ஒருவர் அதற்காக. ஈழத்தின் முதன்மை தளபதியான சாமுண்டர் வருகிறார். வேளக்கார படையின் தேர்வு முழுவதும் அவர் ஒருவரின் முடிவாகத்தான் இருக்கும். வா, பார்த்து கொள்ளலாம் என்ற சேந்தன் அங்கிருந்து வந்து புறவி ஏறி வேகமாக பறந்தான். இன்னும் எத்தனை வேஷம்தான் உண்டோ எனக்கு இப்பிறவியில் என்ற குழப்பத்தோடு வீடு நோக்கி நடந்தான் அமுதன். வளவனாக அவன் வெளிப்படும் வரை நாமும் அமுதன் என்றே தொடர்வோம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.